எம்பெருமானோட சம்பந்தம் வந்தாச்சுனாலே நம்ம நரகத்திலேருந்து தப்பிச்சிருவோம். பகவன் நாம கீர்த்தனம் பண்ணா போரும். ரமாதைத ரங்கபூ ரமணகிருஷ்ண விஷ்ணோகரே திரிவிக்ரம ஜனார்தன திரிகுணாத நாராயண இதீவ சுபதானிய பठति நாமதேயானிதே ந தஸ்ய யமவஷ்யதா நரகபாத பீதி குதா. கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சாலே நரகத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். பகவன் நாமத்தை சொன்னாலே நரகத்திலேருந்து தப்பிச்சுக்கலாம். வைஷ்ணவனாக இருந்தாலே நரகத்திலேயும் தப்பிச்சுக்கலாம். நிறைய இருக்கு. திருமண்டட்டாலே நரகத்திலேயும் தப்பிச்சுக்கலாம். இப்படிலாம் பிரமாணங்கள் எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, நரகத்தை நாம் எப்படி தப்பிச்சு நரகத்திலேருந்து தப்பிச்சு நாம நல்ல கதிக்கு போறோமோ அந்த மாதிரி சொர்க்கத்திலிருந்தும் தப்பிச்சு கடைசியில மோட்சம் அப்படிங்கிற சீவைகுண்ட பிராப்தி இருக்கும் இல்லையோ, அதுவும் நமக்கு கிடைச்சிடும். நரகம் சொர்க்கம் ரெண்டிலிருந்தும் விடுபட்டு, சம்சாரத்திலிருந்து விடுபட்டு, புனர்ஜென்மத்திலிருந்து விடுபட்டு சீவைகுண்ட லோகத்தில் எம்பெருமான் திருவடியில் போய் நாம் அடைய முடியும் இந்த பாதுகையை தரித்துண்டோம்னா. அப்படி சீவைகுண்டத்தில் எம்பெருமான் திருவடியை அடையணும்னா நித்தியம் பாதுகையை சிரஸில் தரிக்கணும். எத்தனை நாள் தரிக்கணும் அப்படின்னா, எத்தனை நாள்னா கணக்கு கிடையாது. சக்ரிதபி அப்படிங்கிற ஒரு தடவை தரிச்சா கூட அந்த பலன்கிறது கிடைக்கும். ஏன்னா பாதுகையுடைய அனுகிரகங்கிறது சாதாரணமானது கிடையாது. ஒரு தடவை நம்ம பாதுகை தரிச்சுட்டா கூட நமக்கு நல்ல புத்தி வர ஆரம்பிச்சிடும். கிரமேண கடைசியில் சீவை குண்டத்தில் கொண்டு வந்து விட்டுடும். அப்போ சீவை குண்டத்தில் நம்ம எங்கே இருப்போம் கேட்டால், பரிஷதி நிவிசந்தே பிராக்தனானாம் குருநாம். சீவை குண்டத்தில் போய் அங்கே பிராச்சீன ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா இல்லையா, பழைய பூர்வாச்சாரியர்கள், அவளுடைய கோஷ்டியில் போய் நம்ம கலந்துக்க முடியும். சீவை குண்டத்தில் போனால் அங்கே பெரிய கோஷ்டி இருக்கும். எம்பெருமானை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுபவர்கள், இப்படி நிறைய பேர் இருந்துட்டு இருப்பா. அங்கே போய் அவா கோஷ்டியில் கலந்துக்கலாம். அது எப்படிப்பட்ட கோஷ்டினா, நம்ம பூர்வாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய நாதமுனிகள், ஆளவந்தார், ஸ்ரீபாஷ்யகாரர், சுவாமி தேசிகன், இவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி. அந்த கோஷ்டியில் போய் நாமளும் கலந்துன்ற முடியும். அவளோட கூட இருந்து கைங்கரியம் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. சுவாமி தேசிகன் அழகாக சொல்றார், பரிசதி நிவிசந்தே பிராக்தனானாம் குருநாம் அப்படின்னு. நாம இங்கே கோஷ்டியில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோமே. சீவை குண்டத்தில் எப்படி ஸ்ரீபாஷ்யகாரரோட நாதமுனிகளோட, ஆளவந்தாரோட கூட, சுவாமி தேசிகனோடு கூட, நம்மாழ்வாரோடு கூட அந்த கோஷ்டியில கூட இருந்து பெருமாளை சேவிக்கும்படியான பாக்கியம் அப்படின்னா இப்படிப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கூட பாதுகா தேவியானவர் நமக்கு கொடுத்து விடுகிறார் அப்படின்னு அழகான விஷயம். அதாவது சீவை குண்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம், சீவை குண்டத்தில் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தானே நமக்கு பரம போக்கியம், அதுதான் பரம பிராப்பியம். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான பிராப்பியம் என்னன்னு கேட்டா, அந்த சீவை குண்டத்தில் இருக்கிற ஆச்சாரியாலை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஆச்சாரியால் நமக்கு வழி காட்டவே தான் நம்ம அங்கே போக முடிஞ்சது. ஒரு நாதமுனிகளோ, ஆளவந்தாரோ, இல்லை பகவத் ராமானுஜரோ, இல்லை சுவாமி தேசிகனோ இவாளுடைய அனுகிரகம் இல்லாட்டா நம்ம வைகுண்ட கதையே நமக்கு தெரிஞ்சிருக்காது. வைகுண்டங்கிற பேச்சே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவா இத்தனை திருப்பி 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 மாற்றி மாற்றி திவ்ய பிரபந்தங்கள், அப்புறம் வேதங்கள், அப்புறம் வேதாந்தங்கள், மாற்றி மாற்றி ஸ்தோத்திரங்கள்னு பலது சொல்லி 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 நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை அவ கொடுத்தபடியினால தான் ஓரளவு நமக்கு புரிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிற பிரபாவம் நமக்கு புரிஞ்சு நாம் சரணாகதி பண்ணி சீவைகுண்ட லோகத்துக்கு போகிறோம். அப்போ நமக்கு அங்கே போனோடனே முதல்ல ஆசை என்ன கேட்டால், பெருமாளை சேவிக்கணுமா அப்படின்னா, பெருமாள் சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல தேசிகனை சேவிக்கணும், முதல்ல ஸ்ரீபாஷ்யக்காரரை சேவிக்கணும், முதல்ல நாதமுனிகளை சேவிக்கணும். ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஆசை, இந்த ஆச்சாரியெல்லாம் நேராக சேவிக்கக்கூடிய நாள் வருமா அப்படின்னு ஒரு ஆசை. அவர்களால் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா, பெருமாள் கூட எனக்கு ரெண்டாவது தான், அவர்கள் தான் எனக்கு முதலாவது அப்படின்னு தோணுமா. அதனால நாம் சீவைகுண்டத்தில் போய் அவளுடைய கோஷ்டியில் முதல்ல கலந்துட்டு அவளை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோம்.